நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்.எஸ்.என் ராயரை தாக்கும் எண்ணத்துடன் அருகில் சென்ற பெரிக்காத்தானின் பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அவாங் ஹஷிம் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். இச்சம்பவம் நாடாளுமன்ற கூட்ட நேரலையில் பதிவாகவில்லை என்றாலும் மற்ற காணொலிகளில் பதிவாகி இருப்பதால் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த விசாரணையை மேற்கொள்ளவிருப்பதாக அவர் கூறினார். டத்தோ அவாங் ஹஷீம் மக்களவையை விட்டு வெளியேறும் போது கைகளை முறுக்கி குத்துவது போல் காண்பிக்கும்படியும் ராயரை நோக்கி வேகமாக செல்லும்படியுமான காணொளி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டத்தோ அவாங் ஹஷீம் ராயரை நோக்கி வேகமாக செல்லும் போது மக்களவை பாதுகாவலர்கள் அவாங் ஹசீமை தடுத்தனர். இதனை அடுத்து சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொகாரி அப்துல் ராயரையும் அவாங் ஹஷீமையும் மக்களவையிலிருந்து உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிட்டார். இந்நிலையில் மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கொத்த மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கூ போய் தியோங் கேள்வி எழுப்பியது மட்டுமின்றி இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பான காணொலிகள் தமக்கு கிடைக்கப் பெற்றிருப்பதால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் முழுமையான விசாரணைக்கு பின்னர் திங்கட்கிழமை இதுகுறித்து முடிவை அறிவிப்பதாகவும் சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொகாரி அப்துல் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.